ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேன 12ஆம் நம்பர்ல வை. இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறோம். உங்கள் பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். பழ வகைகள் சாப்பிடுங்க, லைக் தர்பூசணி அந்த மாதிரிலாம் சாப்பிட சொல்கிறோம். இதில் தண்ணி குடிக்கிறதுல பெரிய பஞ்சாயத்து ஒன்று இருக்குது. ஐஸ் வாட்டர் குடிக்கிறதா, ஹாட் வாட்டர் குடிக்கிறதா, இல்லை வெறும் தண்ணி குடிக்கிறதா. இதில் தண்ணி குடிக்கிறதே பெரிய பாடுனா இந்த 3 வகையில் எதை குடிக்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை பற்றி தான் இந்த பதிவு. இது கோல்ட் வாட்டர்னு குடிக்கும்போது அந்த சில்னஸ்னால அந்த மாலிக்யூல்ஸ் உள்ளே இருக்கிற தண்ணியில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் வந்து ஒரு ஃப்ரீஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதே ஹாட் வாட்டர் அதாவது வெதன்னு இருக்கிற சூட்னா அந்த மாலிகூல்ஸ்லாம் ரிலாக்ஸாக இருக்கும். நார்மல் டெம்பரேச்சர் நீங்கள் பானை தண்ணியில் இருக்குன்னா அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே நார்மலாகவே தான் இருக்கும். கோல்டு வாட்டர் குடிக்கும்போது உங்களோட ரத்த நாணங்கள் எல்லாமே இறுக ஆரம்பிச்சிச்சுன்னா அதனால ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகி உங்களுக்கு தலை சுத்தலோ இல்லை வேற காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இளம் சூடு வெந்நீர் குடிச்சிங்கன்னா நல்லது தான். அது குடிச்சா என்ன ஆகுனா உங்கள் ரத்த நாணங்களை இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் பிளட் சப்ளையை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு வெந்நீர் குடிச்சா இன்னும் வேர்வை ஜாஸ்தியாகி இன்னும் ரத்த ஓட்டம் ஜாஸ்தி, இன்னும் நீங்கள் வந்து ரொம்ப கசகசன்னு ஆகிற சான்சஸ் இருக்கு. அதுக்கு பெட்டர் வந்து மண்பானை தண்ணி. ஸோ வெயில் காலத்துக்கு ரொம்ப பெஸ்ட் தண்ணி பானை தண்ணி. அதை நிறைய குடிக்க பாருங்க. உங்க பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.